ஹாய், இன்றைக்கி நான் உளுத்தம் பருப்பு முட்டை குழம்பு செஞ்சுருக்கேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிளாஸ் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வேண்டாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். வாசனை நல்லா வரணும். அந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம இதை எடுத்து நல்லா கழுவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வேக வச்சு எடுத்துக்கிறேன். கொதிச்சதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு வேக வைங்க, இல்லை கீழே அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். மத்தில் கடைஞ்சிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு இதிலே நான் தண்ணி ஊற்றி எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ தாளிசம் போட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன். இப்போ அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதுவும் பொடியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூனே போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா கசப்பு தெரியும், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போதும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் அதிகமாக போடாதீங்க, உளுத்தம் பருப்பில் காரம் அதிகமாக தெரியும். 1/2 ஸ்பூனே போதும். இப்போ மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கடைஞ்சி வச்ச அந்த உளுந்தம் பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எண்ணெயிலையும் மிளகாத்தூளும் மஞ்சள் நல்லா வதக்கிட்டேன். இப்போ கடைஞ்ச உளுத்தம் பருப்பை இப்போ அதில் அப்படியே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும். பக்கத்துலேயே நின்று ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கீழே கண்டிப்பாக அடி பிடிக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நான் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் ஒரு முட்டையாக ஒரு 3 முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேவைன்னா ஒரு 5 முட்டை கூட ஊற்றிக்கலாம். இது சிம்லேயே வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், முட்டை கீழே அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 7-8 நிமிஷம் கழித்து கீழே மெதுவாக எடுத்து விடுங்க, முட்டை உடையாமல் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உளுத்தம் பருப்பு முட்டை குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சின்ன சேனல் தான். ஓகே, பாய்.